வணக்கம். வெல்கம் டு லூசர் பிகம் லேர்னர். இன்றைக்கி ஃபின்னிஃப்டியோட எக்ஸ்பைரி டியூஸ்டே. ஸோ இந்த எக்ஸ்பைரி எப்படி போணுச்சு, நான் என்ன ட்ரேட் எடுத்தேன், அதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு பின்னாடி உள்ள லாஜிக் என்ன அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ஃபின்னிஃப்டி, இதுதான் ஃபின்னிஃப்டியோட சார்ட்டு. இதோட டெய்லி டைம் ஃப்ரேம் எடுத்து வச்சுருக்கேன். நான் எப்பயுமே ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து அனலைஸ் ஆரம்பிப்பேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா நான் மார்க் பண்ணியிருக்க இந்த ஏரியா என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது, ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. எப்போல்லாம் அந்த இடத்துக்கு வருதோ அப்போல்லாம் ஒரு ரிவர்ஸ் ஆகிருக்கு மார்க்கெட். ஸோ இதை பிரேக் பண்ண முடியாமல் இருந்திருக்கு. ஈவன் லாஸ்ட் 2 டேஸுமே அந்த இடத்துல தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. ப்ளஸ் ஓப்பன் ஆகிருக்கிறதும் நேற்று அங்கே தான் ஓப்பன் ஆகி பேரிஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நேற்றுமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு அந்த இடத்துக்கு வந்துட்டு. ஸோ என்னோடய பிளான் என்னென்னா அந்த இடத்துல நான் மார்க் பண்ணிட்டேன் ரெசிஸ்டன்ஸை. ஸோ நேற்றையோட லோ, நேற்றுக்கு முந்தா நேற்று லோ இருக்குது பாருங்கள், அதை ஒரு சப்போர்ட்டாக நான் மார்க் பண்ணிட்டேன். ஸோ இது சப்போர்ட், இது ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே போனிச்சுன்னா நம்ம செல் பண்ணலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ்லேயும் செல் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து புல்லிஷ் பிரேக் ஆனிச்சு அப்படின்னா நம்ம புல்லிஷ் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இதுதான் என்னோடய ஐடியா. அப்படியே வாங்க 5 மினிட்ஸ் எடுப்போம். 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனது ப்ரீவியஸ் டே ஹை. இதுதான் ப்ரீவியஸ் டே ஹை. இந்த மார்க்கு இதுக்கு மேலே நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதும் ப்ரீவியஸ் டே ஹையும் சேமாக தான் இருக்குது, ரெசிஸ்டன்ஸும். ஸோ அதுக்கு மேலே தான் மார்க்கெட் கேப்பப்பில் ஓப்பன் ஆனிச்சு. இன்றைக்கி ஒரு நல்ல கேப்பப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆனிச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸுக்கு மேலேயே கேப்பப்பில் ஓப்பன் ஆனிச்சு. ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பியரிஷ் கேண்டில் ப்ரீவியஸ் டே லோவுக்கு கீழே, ப்ரீவியஸ் டே ஹைக்கு கீழே க்ளோஸ் வச்சிருச்சு. பட் நான் இந்த ரெட் கேண்டில் பார்த்தும் கூட நான் செல்லிங் சைடு போகல, நான் புல்லிஷில் தான் இருந்தேன். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. ஸோ இன்றைக்கி எனக்கு புல்லிஷ் வியூ கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. காரணம் என்னென்னா, நான் யூஸ் பண்ணுற இன்னொரு செட்டப் பார்த்திங்கன்னா கேமரலான்னு சொல்லிட்டு ஒரு பிவோட் இருக்குது. ரெண்டுமே அது சிபிஆர் சென்ட்ரல் பிவோட், இது கேமரில்லா பிவோட். இந்த பிவோட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா R4க்கு மேலே பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கும். அந்த பிரேக் அவுட் ரிலேபிளாக இருக்கும். ஸோ அப்போ என்னாச்சு, மார்க்கெட் R4ல் ஓப்பன் ஆகி, R4க்கு மேலே ஓப்பன் ஆகி R4ல் ஒரு சப்போர்ட் எடுத்து போகும்போது நான் இன்றைக்கி மார்க்கெட் நல்ல புல்லிஷாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்வின்ஸ் இருந்துச்சு. ஆல்ரெடி எனக்கு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகிடுச்சு, ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ஒரு புல்லிஷ் சைன் தான். ரெண்டாவது R4லையும் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இதை பற்றி நான் தனி வீடியோ போடுறேன், கேமரா எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி. ஓகே, இப்போ இன்னையோட வீடியோவை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா R4ல் சப்போர்ட் எடுத்துருச்சு. ஸோ இந்த ஃபஸ்ட் கேண்டில்லே பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு சின்ன ஒரு ஆப்ஷன் பை பண்ணேன். இந்த கேண்டில்லே ரிவர்ஸ் ஆகும். ஸோ நான் சீக்கிரம் ஸ்கால் பண்ணலான்னு சொல்லிட்டு. பட் அதில் ஒன்றும் பெரிய ரிவர்சல் இல்லை. ஸோ நான் சின்ன ஒரு ஆப்ஷன் பையிங்கில் எடுத்துகிட்டு ஒரு 5 பாயிண்டில் க்ளோஸ் பண்ணிட்டேன் அதை ப்ராஃபிட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல க்ரீன் கேண்டில். ஸோ ஃபஸ்ட் ஒரு ரெட் கேண்டில், செகண்ட் ஒரு க்ரீன் கேண்டில் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே நான் என்ன பண்ணிட்டேன், இந்த செகண்ட் கேண்டில் க்ளோஸ் ஆகி தேர்ட் கேண்டில் ஓப்பன் ஆகும்போது நான் ஆல்ரெடி ட்ரேட் எடுத்துட்டேன் புல்லிஷில். ஓகே, ஸோ 5 மினிட்ஸ் சார்ட்டில் இந்த கேண்டில் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகி இந்த தேர்ட் கேண்டில் ஓப்பன் ஆகும்போது நான் என்ன பண்ணிட்டேன், ட்ரேட் எடுத்துட்டேன். ஸோ ஆர்டர் புக்கை பார்த்தா தெரியும். ஸோ நான் சொன்ன ஆப்ஷன் பை பொசிஷன் இது தான். மார்க்கெட் ஓப்பன் ஆனே பை எடுத்தேன். அதில் ஒரு 4 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா 18,300 புட்டு செல் பண்ணியிருக்கேன். சாரி, 18,500 புட்டு செல் பண்ணியிருக்கேன். 280 குவான்டிட்டி. ஓகே, இது அதுக்கு அடுத்த ஹெட்ஜு 300 புட்டு ஹெட்ஜ் பண்ணியிருக்கேன். ₹1 1.60க்கு. 500 புட்டை 49 ருபீஸ்க்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், செல் பண்ணியிருக்கேன். 280 குவான்டிட்டிஸ். ஓகே, எதனால் புட்டை செல் பண்ணோம் அப்படின்னா, நான் இன்றைக்கி புல்லிஷில் போகும் மார்க்கெட் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ புல்லிஷில் போங்கிறதுனால ஒன்று கால் ஆப்ஷன் பை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா புட் ஆப்ஷன் செல் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி எக்ஸ்பைரி, ஸோ டிகேவும் நல்லா இருக்கும் பொதுவாக. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், புட் ஆப்ஷனை செல் பண்ணிட்டேன். 500 புட் ஆப்ஷன் நான் செல் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா 280 குவான்டிட்டிஸ் நான் செல் பண்ணிவிட்டு இந்த டே லோ இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் ஸ்டாப் லாஸாக வச்சுட்டேன். இந்த டே லோ நான் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டேன். இதுக்கு கீழே போணுச்சுன்னா நான் அந்த புட் ஆப்ஷனை எக்ஸிட் பண்ணிடுவேன். இல்லைனா நான் அதை ட்ரையல் பண்ணிட்டு கொண்டு போவேன். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு நான் கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தேன். மார்க்கெட் சின்ன ஒரு கன்சல்டேஷன் ஆனிச்சு. அடுத்த பிரேக் அவுட் இந்த கேண்டிலில் கொடுத்துச்சு.
ஸோ இப்போ வந்து நான் நல்ல ப்ராஃபிட்டுக்கு வந்துட்டேன். ஒரு R1 பிவோட்டில் போய் டச் பண்ணும்போதே நான் ஒரு நல்ல ப்ராஃபிட்டுக்கு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா 49க்கு செல் பண்ணியிருக்கேன்னா, திரும்ப என்ன பண்ணியிருக்கேன், மறுபடியும் ஒரு 120 குவான்டிட்டிஸை 33க்கு செல் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து 49ல் செல் பண்ணியிருந்தேன். இது 33 வரையும் வந்துருச்சு. திரும்ப நான் என்ன பண்ணியிருக்கேன், 33ல் செல் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அந்தளவுக்கு புல்லிஷாக இருந்தேன் இன்றைக்கி. இந்த பொசிஷன் நான் எப்போ கவர் பண்ணேன் அப்படின்னா, 500 புட்டை வந்து நான் வந்து கவர் பண்ணது 120 குவான்டிட்டிஸை பார்த்தீங்கன்னா 29ல் கவர் பண்ணேன். 280 குவான்டிட்டிஸை பார்த்தீங்கன்னா நான் 19ல் கவர் பண்ணேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட்ஸ் நான் வந்து அதை 30 பாயிண்ட்ஸ் நான் வந்து அதை கேப்சர் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணேன், 500 புட்டை செல் பண்ணேன். அதுக்கப்புறமா 550 புட்டை செல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மார்க்கெட் மேலே போய் இந்த இடத்துல கன்சல்ட் ஆகும்போது 550 புட்டை செல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ப்ளஸ் என்ன பண்ணேன், மேலே 600 காலையும் செல் பண்ணிட்டேன். இந்த 600 காலையும் நான் செல் பண்ணிட்டேன். ஸோ மார்க்கெட் மேலே போனால் எனக்கு வந்து கீழே உள்ள 550 புட்லேருந்தும் 500 புட்லேருந்தும் ப்ராஃபிட் கிடைக்கும். 600 கால் வந்து எனக்கு என்ன ஆகும், லாஸ் ஆகும். பட் நான் வந்து அது கம்மியான குவான்டிட்டி தான் வச்சுருந்தேன். அப்போ ஒரு ஷார்ட் ஸ்ட்ராங்கல் மாதிரி ட்ரை பண்ணேன். நான் ஆல்ரெடி இந்த இடத்துக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்துருச்சு எனக்கு. அதனால் அதுக்கப்புறம் அந்த டிகே கேப்சர் பண்ணுறதுக்காக கீழே புட் ஆப்ஷனையும் மேலே கால் ஆப்ஷனையும் நான் கண்டினியூஸாக செல் பண்ணிகிட்டே வந்தேன். ஸோ இந்த டிகே ஃபுல்லாகவே எனக்கு கிடச்சிருச்சு. அதுக்கப்புறமா ஒரு பிரேக் அவுட் கிடச்சிச்சு. இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கிடச்சிச்சு. அந்த பிரேக் அவுட்டில் ஒரு சின்ன ஸ்கால்பிங் பண்ணேன் ஒரு பையில். அவ்வளோதான், இதுதான் விஷயம். ஸோ இதில் வந்து மற்றபடி இப்போ ஒரு பெரிய ட்ரெண்டிங் மார்க்கெட்னு சொல்ல முடியாது. மார்க்கெட் புல்லிஷாக தான் இருந்துச்சு. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்தே புல்லிஷாக தான் இருந்துச்சு. பட் ஃபுல் ட்ரெண்டிங்னு சொல்ல முடியாது. நல்ல ஒரு கன்சல்டேஷன் ப்ளஸ் ட்ரெண்டிங் தான். ஈவன் நம்ம இந்த புல்லிஷ் ட்ரெண்டை வந்து கேப்சர் பண்ணதுனாலே நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடச்சி. ப்ளஸ் இந்த கன்சல்டேஷனில் நான் வந்து 2 சைட்லேயுமே நான் காலையும் புட்டையும் செல் பண்ணதுலேயே எனக்கு நல்ல டிகேவும் கிடச்சிச்சு. ஸோ ஓவராலாக வந்து எனக்கு நல்ல ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆர்டர்ஸ் நிறைய போட்டிருக்கேன். காரணம் வந்து நான் லெக்ஸை மாற்றி போட வேண்டியதாக இருந்துச்சு இந்த இடத்துல எல்லாம். அதனால் ஆர்டர்ஸ் நிறையா போட்டிருக்கேன். பரவாயில்ல, நல்ல ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஸோ 15,600 ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நான் விற்ற எல்லா ஆப்ஷனுமே 0 ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக 2 ஆப்ஷன் மட்டும்தான், கால் ஆப்ஷன் வந்து 500 வந்து ஒரு வாட்டி ஸ்டடில் பண்ணியிருந்தேன். அதை மட்டும்தான் எனக்கு வந்து லாஸில் இருக்குது. சின்ன லாஸ் தான், அது 1500 லாஸில் நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். அடுத்து ஒரு 2200 வந்து எனக்கு 600 கால் வந்து ஒரு சின்ன லாஸில் இருந்துச்சு. ஸோ இந்த லாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட ஹெட்ஜ் மாதிரி தான் இருந்திருக்கும். இதை மட்டும் நான் செல் பண்ணியிருந்திருக்க மாட்டேன், பொட்டு கூட இதை செல் பண்ணியிருந்திருப்பேன். அப்போ என்ன ஆகும், எனக்கு கிடைச்ச ப்ராஃபிட்டை விட லாஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம வந்து இங்கே இந்த இடத்துல டிகேவை யூஸ் பண்ணது. ஸோ வந்து எனக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிச்சு. ஸோ 500 புட்லேருந்து பார்த்தீங்கன்னா 9,900 கிட்டத்தட்ட 10,000 ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. திரும்ப அதே 500 புட்டில் ஒரு 7,000 கிட்ட ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த லெக் தான் நமக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் அன்றைக்கி கொடுத்துருக்கு. ஸோ 500க்கு மேலே தான் மார்க்கெட் இன்றைக்கி க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிறதுல நான் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன். ஸோ அந்த 500ங்கிறது இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற பிளேஸ். ஸோ இதுக்கப்புறம் தான் மார்க்கெட், இதுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு மார்க்கெட். அப்படிங்கும்போது இதுக்கு கீழே பிரேக் ஆகாமல் இருந்துச்சுன்னா எனக்கு ஃபுல் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறதால தான் நான் காலையிலேயே வந்து அந்த சைடுக்கு வியூ எடுத்தேன். ஸோ நான் எடுத்த மாதிரி வியூக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் வந்து மேலேயே போனதுனால எனக்கு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிச்சு. எல்லா நாளும் இப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம். ஸோ ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சின்னா நம்ம வெளில வந்துட்டு அடுத்த ட்ரேட்னு பார்க்க வேண்டியது. ஸோ அனலைஸ் பண்ண மாதிரியே எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ மார்க்கெட் ஸ்மூத்தாக ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இவ்வளோ தான். கேமராவோட செட்டப் பற்றி நான் வேற ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுவும் ஒரு நல்ல ஒரு இண்டிகேட்டர். அதை வச்சு நம்ம நல்ல ஒரு ட்ரேட்ஸ் எடுக்க முடியும். அதை பற்றி நான் ஒரு வீடியோ சொல்கிறேன். தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.